ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் ஆஃப் சியா. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் இன்றைக்கி மேக் பண்ணி கொண்டு இருக்கிறேன். அதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட் வந்து சிக்கன் சூப். இது வந்து டின்னில் வந்து எடுத்துருக்கிறேன். இது நான் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறதால ஸோ இதற்கு ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஃபஸ்ட்டுக்கு அந்த டின்னை ஓப்பன் பண்ணிவிட்டு அதை மேஷ் பண்ணிவிட்டு ஸோ தென் மைக்ரோவில் வந்து சூடு காட்டிட்டு சாப்பிட்டா தான் ஓகே இருக்கும். ஸோ அதை நான் வந்து 2 மினிட் வந்து அதில் வந்து வார்ம் பண்ணுறேன். ஸோ அது வந்து வார்ம் ஆகிக்கொண்டு இருக்குது. யூஸ்வலாக வந்து மார்னிங்கில் வந்து கடலை பயறு அப்படியான சாப்பாடு தான் சாப்பிட்றேன். ஸோ இப்போ டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவேன்றதுக்காக ட்ரை பண்ணினேன். ஸோ சிக்கன் சூப் வந்து ரெடி ஆகிட்டுது. டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு, நைஸ். அப்புறம் இது வந்து ரெட் கேபேஜ். இதில் வந்து ஒரு சலாட் செய்வோம். ஸோ அது ஃபஸ்ட் வந்து அதில் ஒரு பார்ட்டை கட் பண்ணிவிட்டு அது குட்டி குட்டியாக வந்து நான் வந்து கட் பண்ணிவிட்டு ஸோ எனக்கு அந்த ஸ்பீடாக எல்லாம் கட் பண்ண வராது. ஸோ அது நான் வந்து ப்ரொஃபஷ்னலாக பழகணும். ஸோ சும்மா ட்ரை பண்ணி கொண்டு இருந்தேன். குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கு. உண்மையிலேயே இதை சும்மா ப்ளெயினாக சாப்பிட்டு பார்த்தேன், வெரி நைஸ். இது ஹெல்த்தியும் கூட. நாங்கள் மார்னிங்கில் வந்து இதை எங்களோட ப்ரெட்டோட பன்னோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட ஓகேயாக இருக்கும். ஸோ நைஸ் கலர், பர்பிள் கலராக இருக்குது. ஸோ கட் பண்ணி முடித்தேன். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் வந்து எல்லாத்தையும் எடுத்து போடுறேன். போட்ட பிறகு சில ஃப்ளேவர் இதில் வந்து ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டுக்கு வந்து ஆட் பண்ண போகிறது லைம் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு இது வந்து பெப்பர் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு ஷாப்பில் வாங்கினான். இந்த பெப்பர் போடுற இது வந்து பார்க்க நல்லா இருந்துச்சு. ஸோ நான் ட்ரை பண்ணேன், ஆனால் அது பெருசாக வந்து அது வரையில. ஸோ ஹார்டாக ட்ரை பண்ணேன், பெப்பர் வந்துச்சுது. ஸோ நெக்ஸ்ட் டைம் வேறு தான் ட்ரை பண்ணணும். ஸோ இது வந்து அந்த சால்ட் வந்து ஈஸியாக இதால் எடுக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. ஆனால் பெப்பர் வந்து கொஞ்சம் நான் பிளெண்ட் பண்ணி போட்டதால் கொஞ்சம் கரகரப்பாக இருந்தாலும் வரையில. இது வந்து வினிகரை ஆட் பண்ணால் நல்லா இருக்கும். ஸோ ஹெல்த்தியும் கூட. ஸோ அதுக்காக நிறைய வந்து வினிகர் ஆட் பண்ணக்கூடாது. கொஞ்சமாக ஒரு அந்த மூடியாலேயே ஒரு கொஞ்சம் வினிகர் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். உண்மையிலே நல்லா இருந்துச்சு. இது எனக்கு மட்டும் இல்லை, இதில் ஃபேமிலியாக எல்லாம் சாப்பிட்றோம்ன்றதுக்காக வந்து பன் மேக் பண்ணேன். எக் பன் வந்து இது வந்து சன்ஃப்ளவருண்டு ஆயில். நாங்கள் வந்து ஆயிலாக வந்து நாங்கள் பாட்டிலில் இருந்து பாட்டிலில் வந்து நாங்கள் ஊற்றிக்கில் வந்து நிறைய வரும். இது வந்து ஸ்ப்ரே கூட ஆயில் வந்து நாங்கள் சேர்க்கக்கூடாது தானே, பொடிக்கக்கூடாது. ஸோ இது ஸ்ப்ரேன்னு சொல்லி எங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து ஆயில் வந்து சேர்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து ஆயில் வந்து ஹீட் ஆகி கொண்டு இருக்குது. இப்போ தான் வந்து மெல்ல வந்து ஹீட் ஆகுது. ஸோ இப்போ ஒரு முட்டையை வந்து உடைச்சி போடுறேன். பேன் வந்து நல்லா சூடாக இருக்கிறதால உடனேயே வந்து எக் வந்து அப்படியே ஒயிட்டாக வந்துருக்குது. ஸோ பார்க்க வடிவாக இருக்குது. அதோட வந்து சால்ட் ஆட் பண்ணுறேன், பெப்பரும் வந்து ஆட் பண்ணுறேன்.
ஸோ இந்த பெப்பர் வர்றது கஷ்டம், பட் நான் ட்ரை பண்ணி வந்து பெப்பரை வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ நான் இது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த வாய்ஸ் போட்டு இந்த யூடியூப் வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். ஸோ போக போக வந்து இன்னும் பெட்டராக வந்து இதை மேக் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே லேர்ன் பண்ணி கொண்டு தான் செய்யணும். ஸோ மெல்ல மெல்லமாக வந்து அப்கிரேட் ஆகிறேன். நான் இந்த முட்டையை வந்து திருப்பத்துக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணேன். மெல்லமாக வந்து ஓகே வந்துச்சுது. ஒரு மாதிரி ஒரு ஸ்பூனால் வந்து நல்லா செய்யலாம் போயிட்டுது. அப்போ அதுக்காக இன்னொரு ஸ்பூனும் எடுத்து அது சப்போர்ட்டோட வந்து போட்டேன். அப்போ எனக்கு ஓகே வந்துச்சுது. ஸோ அது வந்து ஒரு பக்கம் ஃப்ரை ஆகிக்கொண்டு கேட்கல. நான் ஒரு பன் ஒன்று எடுக்கிறேன். பன் எடுக்கிறதுக்கு முதல்ல வந்து நான் எகைன் வந்து பன் எடுக்கிறேன். பன்னை ரெண்டாக வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கு முதல் ஆயில் வந்து ஸ்ப்ரே போடுறேன். ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நாங்கள் வந்து இந்த பண்ணை வைக்கல அது ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து ஒரு சாஃப்டாக சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். நான் இது வந்து அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்மில் விடுறேன் என்று சொன்னால் அப்புறம் இது கருகிடும். பிறகு எக் எடுத்து பண்ணுக்கு மேலே வச்சுட்டு ஒரு ஃப்ளோவில் வந்து திருப்பி பார்த்தேன். அது வைக்க ஓகே இருந்துச்சு. நான் மற்ற பக்கம் திருப்பேக்கில் வந்து அது எனக்கு ஃபெயில் ஆகிட்டுது. ஸோ ஓகே திரும்ப ட்ரை பண்ணுவோம். இது என்ன எல்லாமே வந்து பழகிறது தானே. ஸோ இதை நான் பிறகு மெல்லமாக வந்து அதில் தூக்கி வச்சேன். இது ஓகே இது சிம்பிளான விஷயம், பட் அவ்வளோ மிஸ்டேக் ஆகிட்டுது. ஸோ எக் பன் ரெடி. இது வந்து மார்னிங் ஃபுட் பார்த்திங்கன்னு சொன்னால் அதோட வந்து இதையும் இது வந்து லெமன் டீ. உண்மையிலேயே இது ஹெல்த்தி. இதை வந்து ஹாட் வாட்டர்லேயும் மேக் பண்ணலாம், கோல்ட் வாட்டர்லேயும் வந்து மேக் பண்ணலாம். ஃபஸ்ட் வந்து ஹாட் வாட்டரை வந்து ஒரு கப்பில் எடுத்துட்டு இதில் நாங்கள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டாலே வந்து ஓகே. இது ஹொட்டுக்கும் நல்லா இருக்கும், ஹோல்ட்டுக்கும் நல்லா இருக்கும். ஸோ இது 2 ஸ்பூன் எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிக்க ஒரு ஷவராக ஒரு ஸ்வீட்டாக ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவராக வந்து நல்லா இருக்கும். உங்களுக்கு டீ குடிக்கணும் அப்படி டேஸ்டியாக இருந்துச்சுன்னு சொன்னால் இதை மேக்ஸிமம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இது குடிக்க ஓகேயாக இருக்கும். ஸோ நான் இது எனக்கு எப்போல்லாம் டீ குடிக்கணும் காஃபி குடிக்கணுன்ற மைண்ட் வருது, அப்போ இதை வந்து நான் எடுத்துக்கொள்வேன். பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மார்னிங் மீலை வந்து மேக் பண்ணிவிட்டேன். ஓவராலாக வந்து நான் இந்த பிளேட்டில் வந்து ஷேர் பண்ணுறேன். இது வந்து எக் பன், அதோட வந்து சலாட்டும் இதில் ஆட் பண்ணுறேன். இந்த சலாட்டில் வந்து நான் செஞ்ச மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கூடுதலாக வந்து ஷாப்புகளில் வந்து இப்படி தான் மேக் பண்ணி தருவாங்க சலாட் வந்து. ஸோ நீங்கள் எல்லோரும் சாப்பிட்ருப்பீங்க. இதில் அடுத்தது வந்து இந்த லெமன் டீ. இதில் வந்து பீச் டீயும் இருக்குது, பீச் ஃப்ரூட்டில் வர. இது வந்து சிக்கன் சூப். ஸோ என் மீல் வந்து ரெடி ஆகிட்டு. தேங்க்யூ ஸோ மச்.